இந்த உலகம் ஆண் என்றால் கடுமை, அதிகாரம், கோபம் என்று சொல்லிக் கொடுக்கும். ஆனா வேதாகமம் காட்டும் கிறிஸ்துவ ஆண் அதற்கு முற்றிலும் மாறானவன். அவன் வெளியில் வலிமை காட்டி நிரூபிக்க முயல்பவன் இல்லை. உள்ளுக்குள் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து நிற்கிறவன். கிறிஸ்துவ ஆண் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனை நினைப்பவன் இல்லை. அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் தேவன் மையமாக இருப்பார். முடிவு எடுக்கும்போது எனக்கு இது நல்லதான் அல்ல, தேவனுக்கு இது பிரியமானதுதான் அவன் கேட்பான். கஷ்டங்கள் வந்தாலும் அவன் தேவனை குறை சொல்ல மாட்டான். தோல்வி வந்தாலும் தேவனை விட்டு ஓடமாட்டான். அவன் தேவனிடமே ஓடுவான். அதுதான் அவன் வலிமை. இந்த உலகம் சொல்ற வலிமை சத்தம் போடுவது. தேவன் சொல்ற வலிமை தன்னை அடக்கிக் கொள்வது. கோபம் வந்தாலும் அவன் அதை ஆள அனுமதிக்க மாட்டான். வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாதபடி கவனமாக பேசுவான். கிறிஸ்துவ ஆண் வீட்டுக்குள் அதிகாரம் காட்ட வரமாட்டான். அவன் பொறுப்பு ஏற்க வருவான். மனைவியை உரிமையாக அல்ல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக பார்ப்பான். கத்தி பேச மாட்டான். அன்போடு வழி நடத்துவான். பிள்ளைகள் அவனை பார்த்து பயப்பட மாட்டார்கள். அவனை பார்த்து பாதுகாப்பு உணர்வார்கள். அவன் சொல்வதை விட அவன் வாழும் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு பாடமாக இருக்கும். சபையில ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி அப்படின்னு இரட்டை வாழ்க்கை அவனுக்கு இல்லை. தனிமையிலையும் தேவன் பார்க்கிறார்னு அவன் உணர்ந்தவன். அதனால சுத்தமாக நடக்க முயற்சி செய்வான். பணம் அவனுக்கு தேவை, ஆனா பணம் அவனுடைய தேவன் இல்லை. பணம் வந்தாலும் பெருமை கொள்ள மாட்டான். பணம் போனாலும் நம்பிக்கை இழக்க மாட்டான். உண்மையான ஆண் பழிவாங்கிறவன் இல்லை, மன்னிக்கிறவன். மன்னிப்பு பலவீனம் இல்லை, அது தேவன் கொடுத்த வலிமை. கிறிஸ்துவ ஆண் வீழலாம், ஆனா அங்கேயே படுத்துக்க மாட்டான். தேவனுடைய கிருபையை